அறிவிச்சதுல கொஞ்சம் சலசலப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எந்த வேட்பாளரை மாற்றி அறிவிக்கும் பொழுதும் சில நேரங்களிலே கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் மனத்தளர்வு இருக்கும். ஆனால் எல்லோருமே கூட்டணி பேசும் பொழுது கூட சில சர்ச்சைகள் உருவாகும். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், நாம் கருத்தியலால் ஒன்றுபட்டவர்கள். அதனால் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம், வெற்றியை நோக்கி பணியாற்றுவோம். அதே போலதான் எந்த பகுதியிலே ஒரு புதிய வேட்பாளரை நாம் அறிவிக்கும் பொழுதும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்களாக அத்தனை பேரும் இணைந்து பணியாற்றி வெற்றியை அவர் ஒன்னே ஒன்று பதில் சொல்லணும். பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டா நிச்சயமா தேசிய அளவை விட தமிழ்நாட்டில் மிக குறைவாகத்தான் எந்த குற்றங்களாக இருந்தாலும் இன்று தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக குற்றங்கள் நடைபெறும் அவங்கள விட குறைவா இருக்கு, குற்றங்கள் இருக்கலாம், பரவாயில்ல நான் சொல்ல வரல. நான் குற்றங்கள் நடந்தால் கூட அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. குற்றங்களுடைய எண்ணிக்கை மற்ற அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை விட நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் இன்று கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி தவறு செய்தவர்களை, குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள், இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக விரைந்து தண்டனை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம்.